வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து தமிழியல் துறையில் கல்வி சுற்றுலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி சுற்றுலா இங்கே தற்பொழுது 5 ரத பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 30 மாணவர்கள் பக்கமாக தமிழியல் துறை மாணவர்கள் கல்வி சுற்றுலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வி சுற்றுலாவில் எல்லோரும் இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்க மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. மாணவர்கள் இருக்கும் பொழுது எல்லாம் உள்ளே போயிட்டுருக்கோம். கணபதி முன்னாடி கூப்பிடுங்க, டிக்கெட்டு பார்க்க சொல்லலாம். அந்த ஸ்லிப் எடுத்து வந்து தான் வாங்கணும். போல் இங்கே நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு இருக்கிறது எல்லாமே 5 ரதம் சொல்கிறாங்க. 5 ரதம்னு சொல்கிறாங்க. என்னென்ன சாமிகளை பேசக்கூடிய செய்திகளாக மாணவர்கள் இருக்கிறாங்க. இது வெளிநாடு உள்நாடு எல்லாமே வராங்க. இவங்களாம் எங்கேயுமே ஹாய் சொல்லுங்கள். எல்லாம் ஹாய், நல்லா இருக்கீங்களா? கல்வி சுற்றுலா வந்திருக்கீங்களா? வாங்க. என்ன பார்க்க தான் போகிறீங்க, அதுக்குள்ளே போய் சொல்லாத போ. என்னென்ன வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்கள்கிட்ட? சரியா? டிக்கெட்டு பார்க்குறேன். டிக்கெட் எடுங்க தலைவரே, டிக்கெட் எடுங்க. அந்த பாஸ் காட்டிட்டு 28 பேரை நம்ம ஒரு நாள் போட்டுங்க. 28 ஒரு நாளுங்க. இல்லை நிற்க வச்சு தான் இப்போ. அதனால் உள்ளே போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் சரி சார், கல்வி சுற்றுலா போகிறோம். கன்சிடர் இல்லையா சார்? டிக்கெட் இல்லை போட்டாங்க. இன்னும் சற்று நேரத்தில் உள்ளே போகிறோம், பார்த்துக்கோ. சரிங்க. கணபதி இது கேளு. கணபதி கன்சிடர் கேளுங்க. ஆமாம், இல்லை பசங்க நிற்கிறானுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரியா? ஏய் என்ன கையை எங்கடா இவன் யாருடா? கேமரா மறைக்காதடா. ரெடி, அன்பு ஆக்ஷன். மாணவ நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் நம்ம 5 ரதம் பகுதியை பார்க்க போகிறோம். மாமல்லபுரம் நரசிம்ம மன்னர்கள் மாமல்லன் வந்து இங்கே இருந்து இந்த பகுதியை கட்டியதாக வரலாறு பேசப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் அமைந்திருக்கிறது. திருக்கழுக்கு இது இந்த பகுதியை சார்ந்த மக்கள் வந்து எல்லாமே இந்த சிற்பக்கலைகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அது என்ன, ஒரு சற்று நேரத்தில் நம்ம உள்ளே போய் அந்த சிற்பக்கலைகள்லாம் என்ன, எந்த மாதிரியான கலைகள் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் மாணவர்கள் சார்பாக பார்க்க போகிறோம். இது வந்து இதோட முடிக்கிறோம். அடுத்த இது உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கட் பண்ணுறேன், அப்புறம் லைவில் போடுவோம். இந்திய தொல்லியல் துறை சார்பாக இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற 5 ரதம் இது சொல்லியிருக்காங்க. இதில் தான் பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மன் அவருடைய காலகட்டத்தில் இந்த 5 ரதங்களை பற்றி பேசப்படுகிறதாக கீழே வந்து ஹிந்தி இருக்குது, அது கீழே இங்கே ஆங்கில மொழி இருக்குது. இது மாதிரி இந்திய தொல்லியல் துறை பேசப்படுறது கிபி 630 668 வரையும் இங்கே இந்த கோயில்கள் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற செய்தி. இதில் இந்த ரதம் பீம ரதம் நீண்ட செங்கல் வடிவில் இருக்கிறாங்க. நாட்டுக்கூரை போன்ற வடிவ விமானத்தில் கொண்டுள்ளதுன்றாங்க. 3 தளங்களுடைய விமானம், எண்பட்டை, சிகரத்தோடு தர்மராஜ் ரதம் காணப்படுகிறது அப்படின்னு இந்த பகுதிகள் வந்து இதுதான். நீங்கள் அதை உள்ளே போய் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அதனால் மாணவர்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, அதை படிச்சுட்ருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்களப்பா. சரியா? இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ப்பா. இந்த இதெல்லாம் வரைபடங்கள் எல்லாமே சொல்லப்படுகிற செய்தி. இது எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரியா? அந்த அடிப்படையில் இவர் எங்களுடைய பேராசிரியர் ரவி அவர்கள் கூட வந்திருக்கிறாரு. அவர் இன்னும் அமைதியாக ஏதோ வேலை பார்க்குறாரு. என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியல. சரிங்களா? மாணவர்கள் எல்லாமே இது ஒரு எதுக்காகனா, இது ஒரு ஆய்வு சம்மந்தப்பட்ட ஒரு இது ப்ராஜெக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஆய்வேடு இருக்குது இவங்களுக்கு. இந்த ஆய்வேடுக்காக மாணவர்களை கல்வி சுற்றுலா மூலமாக இங்கே அழைத்து வந்து இதை பற்றிய ஒரு செய்திகளை சொல்லுதல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் செய்தி பேசப்படுகிறது. அன்பு நண்பர்களே, நரசிம்ம பல்லவனுடைய காலகட்டத்தில்
5 ரதம் என்று சொல்லப்படுகின்ற இதுதான் ஒவ்வொரு பாருங்க 1 2 3 4 5 ரதம் சொல்கிறாங்க இல்லையா. இது பார்க்கப்படுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. இது வரலாற்று சிறப்புமிக்க யுனெஸ்கோ கூட இதை வந்து 1980களில் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் மாணவர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க இதை பார்ப்பதற்கு, இதை அதை பேசுவதற்கு. இந்த பாருங்கள் ஒரே கல்லாலான இது சிலைகள் எல்லாமே இருக்குது இல்லையா, பேசப்படுகிறது. எல்லாம் மாணவர்கள் வந்திருக்காங்க. அங்கங்கே சுற்றுலா செல்வதற்காக மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், குவிந்திருக்கிறார்கள். வெயில் இதமாக இருக்கிறது, வெயில் கொஞ்சம் இருக்குது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள்லாம் பேசப்படுகிற ஒரு செய்தியாக தான் இருக்குது. பாருங்கள், எல்லாரையும் பாருங்கள், படங்கள் ஃபோட்டோ பிடிங்க என்ன சரியா. இந்த மாதிரி ஒரு சூழலில் எல்லா மாணவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் அது ஒரே கல்லால் ஆன யானை சிற்பக்கலை பேசப்படுகிறது. எல்லாம் வெளிநாடுகள் உள்நாடுகள் எல்லாமே இருக்கிறாங்க சரியா. எல்லா மக்கள் அங்கேயும் இருக்காங்க சரியா. பள்ளி மாணவர்கள்லாம் வந்துருக்குறாங்க. நல்லது, வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு சொல்லப்பட்ட செய்திகளாக இருக்கிறது. மாணவர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. வெளிநாட்டு மாணவர்கள் மத்தியில் எல்லாரும் எடுக்கப்படுற ஒரு செய்தி. இந்த வீடியோ ஒன்று அப்படியே டேய், இந்த வீடியோ எடு. நான் இருக்க மாதிரி ஒரு வீடியோ எடு, அப்புறம் ஃபோட்டோ எடுப்பேன். இருக்கு ஓடிட்டு இருக்கு. ஓகே இந்தடாய் எல்லாமே 2ஆம் ஆண்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓகேவா. நான் திரும்ப ஃபுல்லாக தெரியுங்களா. ஓகே ஓகே, நீங்களே ஃபோட்டோ எடுக்கலாம், நீ கொடுத்துக்கலாம்.